ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் கண்கள் அறியாத ஒரு காட்சியை உன்னிடத்தில் நான் விரைவிட்டு வந்து உன்னிடத்தில் சொல்வதற்காக விரைந்து வந்தேன் தங்கமே. உன் கண்கள் அறியாத காட்சிகள் நடந்தது என்ன என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? நடந்தது என்ன என்று தெரியாமல் என் பிள்ளை வெளி பிதுங்கி நின்று கொண்டிருக்கிறதே என்று பார்க்கும்போது என் மனம் துடித்து போகிறது. அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த காரியங்களை நினைத்து கூட பார்க்க முடியாத எண்ணத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். என்ன நடந்தது என்று யோசித்து கூட பார்க்க முடியாத அச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து முடிந்து விட்டது என்பது எனக்கும் தெரியுமே. அன்பு பிள்ளையே, யாரை நினைத்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? யாரை பற்றி நீ அனுதினமும் யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? யார் வருவார்கள் என்று வேதனையோடு காத்திருக்கிறாய்? யார் உன்னை விட்டு போய்விடுவார்களோ என்ற ஏக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறாய்? என்னென்ன வேதனைகள் நிறைந்திருக்கிறது! இங்கே வேதனைகள் தான் அதிகமாக இருக்கிறதே ஒழிய நிம்மதியும் சந்தோஷத்தையும் தேடினாலும் கிடைக்காத சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய். அன்பு பிள்ளையே, உனக்கு இருக்கும் இரு கண்கள் பத்தாது என் தங்கமே. உடல் முழுவதும் கண்கள் இருந்தாலும் இப்படிப்பட்டவர்களை அடையாளம் காண முடியாமல் தவித்து நிற்கும் என் அன்பு பிள்ளைக்கு நான் அடையாளத்தை காட்ட வந்தேன். அடையாளத்தை காட்ட மட்டும்தான் வந்தாயா தாயே என்று கேட்கிறாயா? அதோடு நிறுத்திவிட மாட்டேன். என்னுடைய வாக்கை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே, நான் இதோடு நிறுத்திவிட மாட்டேன். நான் காட்டப் போகும் அதிசயத்தை பார். நீ உன் கண்களில் இருந்து கூட கண்ணீர் வர செய்யும். உன் வேதனைகளை அதிகமாக்கி, உன் பாடுகளை அதிகமாக்கி, உன் கண்ணீரை அதிகமாக்கி, உன் வேதனைகளை அதிகமாக்கி, உன் வாழ்வை நரகமாக்கிய அவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போவதை பார். நேற்று இரவு கூட என்ன நடந்தது தெரியுமா? எதுவும் நடக்காது, இனி எல்லாம் சரியாகிவிடும் என்ற சூழ்நிலைக்கு நீ இப்போதுதான் வந்திருக்கிறாய். ஆனாலும் விடமாட்டேன் என்று உன்னை துரத்தி பிடிக்க நேற்று இரவு கூட உன் வீட்டு வாசல் தேடி வந்து நின்றார்கள். ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஓடோட நான் விரட்டி அடித்தேன் என் தங்கமே. அவர்கள் உயிரை கையில் பிடித்து ஓட விட்டேன் என் தங்கமே. இது உண்மையில் நடந்த காரியம். நேற்று இரவு உன் வாசற்படி மிதிக்க விடவில்லை. உன்னுடைய வாசலை தொட நான் அனுமதிக்கவில்லை. அவர்கள் நேற்று இரவு செய்ய வந்த காரியம் எனக்கு பிடிக்காத காரியம். அதனால் ஓடவோட விரட்டி அடித்தேன் என் பிள்ளையே. இவர்கள்தான் இப்படி இருக்கிறார்கள் என்றால் இரத்த உறவுகள் உன்னை விட்டு வைக்கவா ஆசைப்படுகிறார்கள்? இரத்த உறவுகள் தான் இப்படி இருக்கிறார்கள் என்றால் நட்பு வட்டாரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு? அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் உன் மீது வெஞ்சத்தில் தானே இருக்கிறார்கள். எங்கு செல்வேன் தாயே? இப்படி திரும்பிய பக்கமெல்லாம் துரோகிகள் இருந்தால் நான் எங்கு செல்வேன் தாயே என்று வேதனைப்படுகிறாயல்லவா? உன் வேதனையை போக்கத்தான் நானும் துடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்துவிட்டது. போலிகளை பார்த்து பார்த்து உண்மையை நீ இப்போது சந்தேகிக்கிறாய் என்பது மட்டும் எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. என்ன என்று கேட்கிறாயா? எங்கெங்கே ஓடினாய்? யாரையோ தேடி போனாய். எப்படியோ உன் கவலையும் கஷ்டமும் தீவினைகளும் தீர வேண்டும் என்று யாரையோ நம்பி போய் ஏமாந்து நிற்கிறாய். இந்த சூழ்நிலையில் நான் என்னிடத்தில் இருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த யந்திரத்தை கொண்டு வந்து, பிள்ளையே வாங்கு, உன் தீவினைகளை குறைத்து கொடுக்கிறேன் என்று சொன்னால் என் மீதே நீ சந்தேகப்படுகிறாய். வாங்கினால் என் தீவினைகள் தீருமா என்று சந்தேகிக்கிறாய். உன் சந்தேகம் இப்போது உன்னை எந்த நிலையில் நிறுத்துகிறது தெரியுமா? அதை சொல்ல நான் ஆசைப்படவும் இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை. இப்போது நான் சொல்வதை நீ கேட்பாயா மாட்டாயா? தங்கமே, இந்த வருட பிறப்பின் கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையிடம் வேண்டுகோள் வைக்கிறேன். உன்னுடைய தீவினைகள் உன்னை விட்டு ஒழிய வேண்டும்.
உன் செய்வினை உன்னை விட்டு ஒழிய வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம். யார் யாரையோ நம்பி ஏமாந்த நீ இப்போது என்னை நம்பி தீர வேண்டும். உன் அன்னையை ஒருமுறை நம்பு. உனக்கு எந்த விதத்திலும் தோல்வியை கொடுக்க மாட்டேன் நான். நம்பிக்கை துரோகத்தை காட்ட மாட்டேன் நான். 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை வாங்கி உன் செய்வினைகளை இந்த வருட கடைசி நாட்களிலேயே தொலைத்துவிட்டு புதிய வருடத்தை என்னோடு தொடங்கு. இதுதான் நான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. நல்ல நேரம் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் என் வாக்கை கேள். ஓம் சக்தி. நன்றி.